ஜோதிடம் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு பாஸ்ட்டை பற்றி தே டோன்ட் கேர். அவங்களுக்கு அதை பற்றின கவலையும் இல்லை. நம்ம சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு அவங்க விருப்பப்படுறதில்ல. அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃப்யூச்சரை பற்றின ஒரு கேள்வி தான் மைண்டில் இருக்குது. ஏன்னா கிரகங்கள் வந்து எப்போதுமே நம்மோட தொடர்புலேயே தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நவகிரகங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த சக்தி நமக்கு இருக்கு இல்லையா? பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஸோ நம்ம பிரசனம் போடுற நேரத்தில் அந்த சந்திரன் போய் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வேண்டாம். கிரகங்கள் வந்து என்னைக்குமே பொய் அப்படிங்கிறது சொல்லாது. இப்போ இன்னைக்கு இந்த பதில் உங்களுக்கு இப்போ நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல நேயர்களுக்காக கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பிரசன்ன ஜோதிட பத்தி நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பிரசன்ன ஜோதிடம் எதற்கெல்லாம் நம்ம கேட்கணும், அதே மாதிரி எதை வச்சு பிரசன்ன ஜோதிடத்துல வரக்கூடிய பதில்கள் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குமா, இல்ல அதை இப்ப செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக ஜோதிடர் ஜெயா ரவி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. நிறைய பதிவுகள் நம்ம ஜோதிட ரீதியா நேர்களுக்கு தரோம். பிரசன்னம் அப்படிங்கிறத பற்றி நேர்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்குது, பிரசனம்ன்றது என்ன அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் பிரசனம்ன்றது என்ன, எத்தனை வகை, அதை நேர்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட அணுகிறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்கிறீங்க? ஓகே. பிரசனம் அப்படிங்கிறது பல ஜோதிட முறைகள் பல முறைகள் இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப முக்கியமான முறை அப்படிங்கிறது இந்த பிரசன முறை ஜோதிடம் அப்படிங்கிறது. இது அந்த காலத்துலேருந்தே இந்த முறை வந்து கையாளப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியாக, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜாதகமே பிறப்பு ஜாதகமே ஒருத்தருக்கு இல்லை, டைம் குறிக்கல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஆனால் மனசில் ஏதோ ஒரு கேள்வி இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ குறிப்பிட்ட ஒரு கேள்வி மட்டும் அவங்க மனசில் இருந்து அதை அவங்க நம்மக்கிட்ட கேட்கலாம். ஜோதிட முறையில் நம்ம இந்த பிரஸ்ன முறையில் அப்போதைக்கு அவங்க கேட்ட அந்த நேரத்துக்கு ஒரு சார்ட் போடலாம். அது ஒரு முறை. அதாவது சார்ட் போட்டு அன்னைக்கு என்ன, அப்போ என்ன லக்னம் ஓடிட்டுருக்கு, அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு கணிப்பு சொல்லிடலாம். அவங்களோட கேள்வி என்ன, அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதும் சொல்லலாம். இன்னும் பல முறைகள் இருக்குது பிரசனத்தில். வந்து இப்போ கேரளா சைட்லாம் போனீங்கன்னா அஷ்டமங்கல பிரசனம், தாம்பூல பிரசனம், கடிகார பிரசனம், இன்னும் எத்தனையோ சோழி பிரசனம் அப்படின்னு நிறைய முறைகள் இருக்குது. பட் ரொம்ப சிம்பிளாக இது எதுவுமே வேண்டாம். இப்போ நம்மள்ட்ட திடீர்னு யாரோ வராங்க, இல்லை நம்ம எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு ஜோதிடர்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளை பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லாருக்குமே அது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அப்படி அவங்க கையில் ஜாதகமும் இருக்காது, அவங்க டேட்டு டைமு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு அசம்ஷன். அப்போது அந்த இடத்துல அவங்கள வந்து நம்ம 1 to 12க்குள்ளே ஏதான ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்க. சொன்ன உடனே கரெக்டாக அந்த லக்னத்தை பிடிச்சிடலாம். இப்போ 1 to 12 ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருக்குது இல்லையா? 12 கட்டங்கள். ஸோ இதனால் 1 to 12க்குள்ளே ஒரு நம்பர் அவங்க சொல்லிட்டாங்கன்னா, சப்போஸ் இப்போ 5ஆம் நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சிம்மத்தை வந்து லக்னமாக வச்சுக்கணும். அவங்க கேட்ட அந்த நேரத்தில் சிம்மம் வந்து லக்னமாக வரும். ம். அப்போ அந்த சிம்ம லக்னத்துக்கு அன்றைய நட்சத்திரநாதன் யார் அப்படின்னு பார்க்கணும். சந்திரன் வந்து எங்கே நிற்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவர் யாரோட நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்துட்டு, அதை சார்ந்த ஒரு கேள்வி தான் இவங்க மனசில் கண்டிப்பாக இருக்கும். சந்திரன் எந்த பாவத்தில் போய் நிற்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, கேள்விங்கும்போது நிறைய பேருக்கு வந்து பாஸ்ட்டை பற்றி இருக்கலாம், ப்ரெசண்ட்டை பற்றி இருக்கலாம், ஃப்யூச்சரை பற்றி இருக்கலாம். ஸோ இது வந்து 3ம் கலந்து கேட்கலாமா, இல்லை ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரை பற்றியான கேள்விகள் மட்டும்தான் அந்த பிரசனத்தில் இருக்கணும்? அதாவது ஜோதிடம் அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு பாஸ்ட்டை பற்றி தே டோன்ட் கேர். அவங்களுக்கு அதை பற்றின கவலையும் இல்லை. நம்ம சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு அவங்க விருப்பப்படுறதில்ல. அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே ஃப்யூச்சரை பற்றின ஒரு கேள்வி தான் மைண்டில் இருக்குது. அதுலேயும் பிரஸ்னம்னு வரும்போது
இப்ப அடுத்தது எனக்கு என்ன நடக்கும்? வேலை கிடைக்குமா? குழந்தை பொறக்குமா? கல்யாணம் ஆகுமா? நான் உயர்கல்வி படிக்கலாமா? ஃபாரின் போலாமா? வீடு கட்டலாமா? லோன் கிடைக்குமா? இப்படி பல கேள்விகள் அவங்க மனசுல இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எதிர்காலத்தை முன்னிட்ட கேள்விகள் தான் இது. எதுவுமே பாஸ்ட்ட பத்தி ஜென்ரலா அவங்க கேட்கறது கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிருக்கும். நகை தொலைஞ்சு போயிருக்கும். இல்ல சின்ன வயதில குழந்தைகள் யாராவது தொலைஞ்சு போயிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ உயிரோடு இருக்காங்களா? கிடைப்பாங்களா? அந்த திருட்டு போன ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு நகை திருட்டு போச்சு. ஒரு டாக்குமெண்ட் வந்து காணாம போயிடுச்சு. இதெல்லாம் கிடைக்குமா? அப்படிங்கிற கேள்வியும் வந்து அந்த பிரசன்னத்தில நிச்சயமா கேட்கப்படலாம். கேட்பாங்க. அதுவும் கேட்பாங்க. இல்லன்னு சொல்லல. பட் நிச்சயமா அதுக்கு ஒரு விடையும் அதுல கிடைக்கும். ஏன்னா, கிரகங்கள் வந்து எப்போதுமே நம்போட தொடர்புலயே தான் இருக்கு. ஏன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நவக்கிரகங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த சக்தி நமக்கு இருக்கு. இல்லையா? பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. ஸோ இது எப்பவுமே ஒரு தொடர்போட தான் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து எப்போதுமே இந்த ஜோதிடர்களோடும் சரி, எல்லாரோடும் அந்த மனநிலை அப்படிங்கிறது அந்த தொடர்பு நிலையில தான் இருக்கும். நம்ம மனசுல என்ன இருக்கோ, அது வந்து கண்டிப்பாக அந்த கட்டத்துல வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பிரஸ்ன ஜோதிடத்துல பல பேருக்கு பல நல்ல விஷயங்கள் என்னோட அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன். அவங்க எதுக்காக கூப்பிடுறாங்கங்கிறத அவங்க ஃபோன் பண்ணும்போதே இப்போ சில பேர் வந்து ரிப்பீட்டடா நம்மள்ட்ட தான் வருவாங்க இல்லையா? நம்மளோட கஸ்டமர்ஸ், நம்ம கிளையண்ட்ஸ் நம்ம கிட்ட தான் நிச்சயமா, எதுவா நிச்சயமா. இருந்தாலும் கேட்பாங்க. ஸோ அவங்க ஃபோன் பண்ணும்போதே நான் சில சமயம் யூகிச்சுடுவேன். ஏன்னா அவங்களோட ஜாதகம் நமக்கு மனப்பாடமா தெரியும். தெரியும். ஓரளவுக்கு லக்னமாவது அட்லீஸ்ட் நிச்சயம் நமக்கு தெரியும். ஸோ அந்த லக்னக்காரங்க இப்போ ஒரு கும்ப லக்னத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போறாரோ, அத வச்சு "நீ இந்த விஷயத்துக்காக தானே கூப்பிட்ட" அப்படின்னு நம்ம கேட்டா அவங்க ஆமான்ருவாங்க. கரெக்ட்டா இருக்கும் அது. அதாவது இது என்னன்னா, நம்ம வந்து ஓ ரிப்பீட்டடா நம்ம கிட்ட வரவங்களோட லக்னம்லாம் ஓரளவு நமக்கு பை ஹார்ட்டா தெரியும். இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பை ஹார்ட்டா தெரியும். ஏன்னா நெறைய தடவ நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிச்சயமா. அந்த மாரி நேயர்கள் வந்து கேட்கும்போது, நம்ம டக்குனு அந்த லக்னத்துக்கு அவங்களோட பிறப்பு லக்னத்துக்கு இன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காருன்னு வச்சு அப்படி சொல்றது ஒரு விதம். ஓகே. முன்ன பின்ன தெரியாது, யாருன்னே தெரியாது. யாரோ நம்ம போற வழியில ஒரு ஒரு ட்ராவல்ல இல்ல எங்கேயோ எதிர்பாராம ஒருத்தர சந்திக்கிறோம் அப்படின்னா, அவங்களோட ஜாதகத்த பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கும் அது தெரியாது. கண்டிப்பா. அப்போ வந்து இந்த 1 to 12 நம்பர் கேட்டு நம்ம ஒரு லக்னத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத வச்சு சந்திரன் எங்க இருக்காரு, அவர் எந்த நட்சத்திரத்தில இருக்காருன்னு வச்சு நம்ம அவங்களுக்கு அழகா விஷயத்த சொல்லிடலாம். ஸோ இந்த பிரஸ்ன முறைங்கிறது வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு மேகி நூடுல்ஸ் சாப்பிடுற மாரி. இப்படிங்கிறதுக்குள்ள அந்த விஷயத்த நம்ப தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு உண்டான தீர்வையும் அவங்களுக்கு சொல்லலாம். இது ஒரு நல்ல முறை. ஜோதிடத்தில இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு முறை. இதில என்னன்னா, ஒரு கேள்வி அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க முடியும். நிச்சயமா. இப்ப நெறைய அடுத்த கேள்வி என்னோடது அதுவா தான் இருந்தது. சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அது தொடர்பாவே தொடர்ச்சியா அடுத்து 2, 3 கேள்வி வரும். உதாரணத்துக்கு, பெண்ணுக்கு நாங்க வரன் பார்த்துருக்கோம். அப்படிங்கும்போது, ஆமா இந்த வரன் நடக்கும்னு நீங்க உங்க பதிலா இருந்தால், அடுத்தது தொடர்ச்சியா கேட்பாங்க. எந்த இடத்துல, எந்த திசையிலேருந்து வரும்? அது தொடர்ச்சியான கேள்விகள ஒரே கேள்வியில கேட்கலாமா? இல்ல ஆம், இல்லைன்றதோட அந்த பிரசனத்த முடித்துக் கொள்ளணுமா? இல்ல. அது தொடர்பு அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் அது தொடர்ச்சியா கேட்கலாம். இப்ப கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்னா, நடக்கும்னு நம்ம சொல்லிட்டோம்னா, எந்த திசையிலேருந்து பையன் வருவான்? அப்படின்னு கேட்பாங்க. வரன் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறத அத வச்சே நம்ப பதில் சொல்லிடலாம். இது எல்லாமே கனெக்டட் கொஸ்டின்ஸ் தான். அதனால இது ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஒண்ணும் கஷ்டமே இல்ல. இது ஒரு பிறப்பு ஜாதகத்த எப்படி பார்க்குறோமோ, அதே அணுகுமுறை தான். ஆனா, அன்னைக்கு இருக்கிற கிரக நிலைய வச்சு நம்ம பேசுறோம். ஆனா, கிரகங்கள் வந்து என்னைக்குமே பொய் அப்படிங்கிறது சொல்லாது. இப்ப இன்னைக்கு இந்த பதில் உங்களுக்கு இப்ப நான் வீடு கட்டுவேனா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னு ஒரு பதில் வந்ததுன்னா, நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு நீங்க கேட்டாலும், இப்ப இல்லங்கிற விஷயத்த தான் வேற ஒரு விதமா அது கன்வே பண்ணும். இண்டிகேட் பண்ணும். ஆனா, அந்த ஆன்சர் வந்து சேமா தான் இருக்கும். அது மாறவே மாறாது. ஸோ, இப்போ இல்ல அப்டின்னா, இப்ப தற்காலிகமா கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு உன் லைஃப்ல வீடே கட்ட மாட்டேன் அப்டிங்கிறது அர்த்தம் இல்ல. தற்காலிகமா இப்ப இல்ல அப்டிங்கிறது தான். இது வந்து ஒரு டெம்பரரி டைம் பீரியடுக்கு தான் இது நம்ம பேசுறோம். பிரஸ்னம்ங்கிறது. இது வந்து அ லாங் பீரியடுக்கு சொல்றது கிடையாது. ஓகே. இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க. பாசிட்டிவ்ங்கிறத விட அடுத்து நெகட்டிவ்னு வச்சுக்கலாம். வேண்டாம்ன்ற அந்த ஒரு விஷயம் வரும்பொழுது,
அதையே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மனசு வந்து நமக்கு அது ஒரு விஷயம் பாசிட்டிவா கிடைக்கிற வரைக்கும் அத அப்ரோச் பண்ணணும்னு தான் தோணும். அப்ப வேறு ஒருவரிடம் அப்ரோச் பண்ணலாமா? இதே கேள்விய கேட்கலாமான்ற ஒரு கேள்வி வரும்பொழுது, ஒரே கேள்விய ஒரு வாட்டிக்கு மேல எத்தனை நாட்கள், இல்ல எவ்வளோ இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம அத அத பத்தின ஒரு கேள்வியா இருக்கலாம்? இப்போ ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு விடை நமக்கு கிடைக்கும். இருக்கு, இல்ல அப்படிங்கிறது. சப்போஸ் நீங்க அத வந்து அதுதான் ஃபைனல். இதுக்கு மேல நீங்க போய் இன்னொரு ஜோதிடர்கிட்ட கேட்கலாம். செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம். அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த கிரகம் வந்து அதே பதில தான் அங்கேயும் சொல்லும். ஸோ எப்பவுமே அது மாரி நம்ம பண்ணக்கூடாது. ஒரு கிரகம் என்னைக்குமே பொய் சொல்லாது. அது என்ன விஷயத்த சொல்லுதோ, நீங்க 100 ஜோசியர்ட்ட போய் கேட்டாலும், வெவ்வேறு நேர காலகட்டத்தில அதாவது இன்னைக்கு கார்த்தால ஒருத்தர்கிட்ட, மத்தியானம் ஒருத்தர்கிட்ட, ராத்திரி ஒருத்தர்ட்ட கேட்குறீங்கன்னா கூட, ஆன்சர் வந்து ஒரே ஆன்சரா தான் இருக்கும். அது என்னைக்குமே மாறாது. இது மாரி டெஸ்ட் நானுமே நெறைய பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே கேள்வி, ஒரே மனுஷருக்கு ஒரே நாள்ல 3 தடவ போட்டு பார்க்கறது, இதெல்லாம் வந்து ஆன்சர் ஒண்ணா தான் வரும். இன்னும் கேட்டா, ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்காக இன்னைக்கு நீங்க பிரஸ்னம் போட்டாலும், அதனுடைய பிக்சர் அப்படியே வந்து நமக்கு காமிக்கும் அது. அது ரொம்ப சில விஷயங்கள்லாம் நம்ம பிரமிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த பிரஸ்னத்தில. அத வந்து அனுபவிக்கும்போது தான் அத வந்து ஒரு ரசனையா நம்மளுக்கு வந்து பார்க்க முடியும். ஓகே. இதுக்கு ஏதாவது டைமிங் இருக்கா? ஒரு சூரியன் உதய நேரத்துக்கு தான், அஸ்தமனத்துக்கு மேல கிடையாது. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னு இருக்கா? கிடையாது. அவங்கவங்களுக்கு ஒரு நெருக்கடின்னு வரும்போது எந்த நேரமா இருந்தாலும் கால் பண்ணுவாங்க. இப்போ நம்ப ராத்திரி 10 மணிக்கு மேல கூட திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு எமர்ஜென்சி, யாரோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஏதாவது அவசரமா அது மாரிலாம் எனக்கு நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ஓகே. ஏதாவது என்ன தெரியுது சொல்லுங்க. ஏதாவது லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கா? இல்ல இதில அவங்க பொழச்சுருவாங்களா? அந்த மாரிலாம் கேட்பாங்க. ஸோ நமக்கு அப்போ உடனே சட்டுன்னு ஏன்னா அவங்க இருக்கிற ஆங்ஸைட்டில பாவம் நம்ம உடனே சொல்லிடணும் போல தான் நமக்கும் இருக்கும். கண்டிப்பா. அதனால நம்ப இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பிரசனம் பார்க்கும்போது, அவங்க லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்போ பார்க்கவே கூடாது ஆக்சுவலா. இட் இஸ் நாட் அ குட் இண்டிகேஷன். ஜென்ரலாவே சந்திரன் வந்து 8ல இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? சந்திராஷ்டமம்னு அஷ்டமம். சொல்றோம். ம். ஸோ நம்ம பிரசனம் போடுற நேரத்துல அந்த சந்திரன் போய் எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு இது சகுனம் சரியில்ல. இன்னைக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம அப்படியே ஒரு இதுவா அத க்ளோஸ் பண்ணிடணும். கன்டின்யூ பண்ணக்கூடாது அத. ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன்ஸும் வரும் சில சமயங்கள்ல. அந்த மாரி இருக்கும்போது நம்ப அவங்களுக்கு வந்து எடுத்து புரிய வைக்கணும். இன்னைக்கு வேண்டாம்மா, டைம் சரியா இல்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அருமை. ஸோ பிரசன்னத்துக்கான ஒரு பேசிக் ஐடியா நம்ம நேயர்களுக்கு குடுத்துருக்கோம். இப்போ 1லேருந்து 12 வரைக்கும்னு சொன்னீங்க. இப்போ ஒருவர் 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் உங்ககிட்ட சொல்றாருங்கும்போது, அவர் எது சம்பந்தமான கேள்வியா இருக்க வாய்ப்புகள் அதிகம்? இப்போ 1ன்னு சொல்லிட்டாலே நம்ம மேஷத்த லக்னமா போட்டுக்கலாம். சரியா? மேஷத்த லக்னமா போட்டீங்கன்னா, இன்னைக்கு ஓடுற சந்திரன வச்சே நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில போயிட்டுருக்காரு. மகர ராசியில இருக்காரு. அப்போ மேஷத்துக்கு மகரம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் இல்லையா? அப்ப சந்திரன் 10ல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இன்னைக்கு ஒரு உத்தியோகத்த பத்தின கேள்வியா இருக்கலாம். அவருடைய கர்மா. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். அப்ப அந்த உத்தியோகத்துல, அந்த பாவத்துல சந்திரன் உட்கார்ந்து, அவர் செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காரு. அவிட்டம்ங்கிறது செவ்வாயோடைய செவ்வாய். நட்சத்திரம். இந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் யாருன்னா, 1 8 அவரும் போய் இன்னைக்கு 10ல தான் உட்கார்ந்துருக்காரு. 10ல உட்கார்ந்து சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கார். சூரியன் யாருன்னா 5 குடையவர். அவரும் அந்த 10ல தான் உட்கார்ந்துருக்கார். அப்ப இவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, உத்தியோகம் சார்ந்த ஒரு கேள்வி தான். இப்ப 5ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருக்கிறனால, 5, 9 சாதாரணமா இதெல்லாம் வந்து ப்ரமோஷன், சேஞ்ச் ஆஃப் ஜாப் அந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஜாதகருக்கு ஏதோ ஒரு உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் அல்லது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறார். அதில ஒரு தடை இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. ஏன்னா, செவ்வாய் வந்து 1, 8 2க்குமே அதிபதி. அவர் போய் 10ஆம் பாவத்தில உட்கார்ந்துருக்காரு. அப்போ அங்க ஒரு தடை இவருக்கு இருக்கு உத்தியோகத்துல. அதாவது ப்ரமோஷன்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு இல்லங்க, ஒரு தடை இருக்கு அப்படின்னு சொல்லி, இது அடுத்தது கேட்பாங்க. அப்ப எப்ப கிடைக்கும்? அப்படின்னு அடுத்த கேள்வி நிச்சயமா வரும். இருக்கும். அப்ப சிம்பிளா நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லலாம். எப்படின்னா, இன்னைக்கு சந்திரன் நிக்கிற இந்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதமோ, 2ஆம் பாதமோ, இந்த பாதத்த வந்து சூரியன் அவர் அடுத்த ரவுண்டு வந்து இந்த பாதத்த
தொடுவார் தொடும் இல்லையா, பொழுது. தொடும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 1 இயர் ஆகும். ஏன்னா சூரியன் இப்போ தான் மகரத்தில் இருக்கார். ஆமா. அவர் இன்னொரு ரவுண்டு வரத்துக்கு 1 இயர் 1 ஆகும். இயர் ஆகும். ஸோ இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரத்துக்கு ஆகும். பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை சொல்லலாம். ஸோ அருமை. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இது. இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லலாம். கையில் ஒரு லேப்டாப் வேணும், இல்லை ஒரு இது வேணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் அன்னன்னைக்கு அந்த கோச்சார நிலை வந்து உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். ஜோதிடர்கள் எல்லாருக்குமே அது இருக்கும். அது மாதிரி நீங்கள் பைஹார்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குது, யாரோட நட்சத்திரத்தில் இருக்குங்கிற ஒரு பேசிக் இந்த விவரம் உங்ககிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, நீங்கள் எங்கே வேணால் இந்த பிரச்சனத்தை போட்டு சொல்லிடலாம். ஓகே. 2 அப்படிங்கிற ஒரு நம்பரை டக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. 2ன்னு வரும்போது ரிஷபத்தை லக்னமாக வைக்கிறீங்க. அப்போ ரிஷபத்துக்கு சந்திரன் எங்கே போய் உட்காந்துருக்காருன்னா 9ஆம் 9வது. பாவத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ 9 அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தகப்பனார் பற்றிய கேள்வியாக இருக்கலாம், இல்லை தொலைதூர பயணத்தை பற்றி. ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தொலைதூர பயணத்தை பற்றி கேட்கலாம். அண்ட் அந்த சந்திரன் யாரோட நட்சத்திரத்தில் இருக்கார் அதுவும் முக்கியம் இல்லையா. அப்போ 7, 12 கூடைய செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த செவ்வாயும் போய் 9லேயே தான் இருக்கார். அவர் யாரோட நட்சத்திரத்தில் இருக்காருன்னா 4 கூடைய சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியனும் அங்கேயே தான் இருக்கார், அந்த 9லேயே இருக்கார். அப்போ இங்கே 9, 12 இதெல்லாம் வரதுனால நிச்சயமாக ஒரு பயணத்தை பற்றி இவர் கேட்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு பில்கிரிமேஜாக கூட இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது ஒரு ஆன்மீக பயணம், யாத்திரை. அந்த மாதிரி நான் போகலாமா, இப்போ எனக்கு நேரம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்பார் இல்லையா. அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை தகப்பனாரை பற்றிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏன்னா இங்கே 4, 9 எல்லாம் சம்மந்தப்படுறதுனால தகப்பனார் வழியிலேருந்து எனக்கு வர வேண்டிய பணமோ சொத்தோ ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு சாதகமான இதுவாக தான் இருக்குது இங்கே. அதனால் இது வந்து இன்னும் இதை இன்ட்ரிகேட்டாக நீங்கள் போய் பார்க்கணுன்னா காலச்சக்கரத்துக்கு இது என்னென்ன பாவங்கள் சம்மந்தப்படுதுங்கிறத வச்சியும் நீங்கள் இன்னும் அழகாக அதை தொடுத்து சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த நேரத்துக்கு நமக்கு வந்து இல்ல அந்த இது விஷயம் எண்களை மட்டுமே வச்சு நம்ம வந்து இப்ப நேயர்களுக்கு இது ஒரு தொகுப்பா குடுக்குறோம். ஒரு 1 to 12க்குள்ள என்ன நம்பர் சொல்றாங்களோ, அது எந்த பாவத்த அன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து நீங்க பதில் சொல்றீங்கங்கிறது ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. அடுத்ததா இப்ப வந்து ஒருத்தர் 3 அப்படிங்கிற ஒரு எண்ண சொல்றாரு. 3 அப்படின்னு சொன்னால் மிதுனத்தை லக்னமாக வைக்கிறோம். அப்போ மிதுனம் அப்படிங்கிறது வந்து மிதுனத்துக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து 8ல் உட்காந்துருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேண்டாம், இன்னைக்கு வந்து நேரம் சரியாக இல்லை, இன்னொரு நாள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா 8ல் வந்து சந்திரன் உட்காரும்போது ஜென்ரலாக பிரச்சனம் பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாது. அப்படி அதையும் மீறி அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக பதில் வரும். அதனால் பெட்டர் அவங்கள வந்து சொல்லாமல் அப்படியே அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுல வந்து என்னன்னா, கிரகங்களுக்கும் வந்து எண்கள் குடுத்துருக்காங்க. 1ன்னா சூரியன், 2ன்னா சந்திரன். அப்ப 3 அப்படிங்கும்போது அந்த இடத்துல குருங்கிற ஒரு கிரகம் வந்துருது. அப்ப நீங்க அதைய பேஸ் வச்சு ஏதாவது நேயர்களுக்கு இல்லை, சொல்வீங்களா? ஆக்சுவலாக இப்போ அவங்க இந்த 1 to 12 சொல்லும்போது அந்த இடத்துல மிதுனத்தை தான் நம்ம கனெக்ட் பண்ண ஓகே. முடியும். லக்னத்துக்கு மிதுனத்துக்கு சந்திரன் வந்து எங்க 8ல் இருக்காரு? உட்காந்துருக்கார். அதனால இன்னைக்கு அவங்களுக்கு ம். சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நல்லது. அதுலேயும் அப்படி. செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் புதனுக்கு எதிரி, எது? பரம எதிரி. கண்டிப்பா. அப்போ அவர் யாரு, அந்த ஆதிபத்தியம் என்ன, 6, 11 குடையவர். ம். அப்போ அந்த 6 குடையவர் போய் 8ல் உட்காந்துருக்கார். ஏதோ ஒரு அவஸ்தையில் அவர் வந்திருக்காருங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது. புரியுறது. அதனால இன்னைக்கு வேண்டாம்ப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி. சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஓகே. 4 அப்படிங்கிற எண்ண சூஸ் 4ன்னு வந்தால் கடகம். கடகத்துக்கு வந்து செவ்வாய் யார், 5, 10 குடையவர். அவர் போய் 7ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு. 7ல் உட்காந்து 2 குடைய சூரியன் சாரம் வாங்கி சூரியனும் 7ல் உட்காந்துருக்கார். அப்போ இது வந்து ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஏன்னா 5, 7 தொடர்பு வருது. ஸோ நான் யாரையோ லவ் பண்ணுறேன், ஸோ அவங்கள வந்து எனக்கு கல்யாணம் ஆகுமா அவங்களோட அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா 5, 7 சம்மந்தப்படுறதுனால அங்கே வந்து 2 கூடைய சூரியனோட சாரத்தில் இருக்கிறதுனால 2ங்கிறது குடும்பம். அப்போ உனக்கு குடும்பமாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 5, 10ங்கிறது உத்தியோகம் பண்ணுற இடத்துல நான் யாரையோ விரும்புகிறேன் அப்படின்னும் சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல நான் விரும்புகிறேன், எனக்கு திருமணமாக இது மாறுமா அப்படின்னா அழகாக மாறும். ஏன்னா இந்த 5ஆம் அதிபதி போய் 7ல் உச்சமாக வேற இருக்கார். அதுலேயும் 2ஆம் அதிபதி சூரியனோட சாரம். அப்போ 2ங்கிறது குடும்பம். அப்போ இது ஒரு குடும்பமாக உனக்கு மாறும். ஸோ நிச்சயமாக உனக்கு சக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.
5 5ன்னு சொன்னாங்கன்னா சிம்மம். சிம்ம லக்னம். சிம்மத்துக்கு செவ்வாய் யாரு? இன்னைக்கு இந்த ஜென்ம நட்சத்திரநாதன் செவ்வாய். அவர் 4, 9 குடையவர். அவர் போய் 6ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார். 6ல உட்கார்ந்து லக்னாதிபதி சூரியன் சாரமே பெற்று சூரியனும் 6ல் அப்படின்னு வரும்போது, மேபி அவங்க வந்து உயர்கல்வி அப்படிங்கிறத அவங்க படிக்கணும்னு ஆசைப்படலாம். ஏன்னா 4ங்கிறது அடிப்படை கல்வி கிராஜுவேஷன். உயர்கல்விங்கிறது 9ஆம் இடம். அப்போ அந்த கல்விக்காக நான் கடன் வாங்கணும். லோன் கிடைக்குமா? ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது கடன். எனக்கு லோன் கிடைக்குமா? அப்படின்னு கேட்கலாம். ஸோ கிடைக்கும். ஏன்னா இதுவும் பாசிட்டிவ். இங்க நெகட்டிவே எதுவும் இல்லையே. 4, 9 கூடிய செவ்வாய் போய் 6ல அழகா உட்காந்துட்டாரு. அப்போ படிப்புக்காக கடன் வாங்க போறாங்க. அது கிடைக்கும். ஏன்னா லக்னாதிபதி சாரமே வாங்கிட்டாரு. அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னாதிபதி சூரியனோட நட்சத்திரத்திலே இருக்கும்போது இது ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான். பாசிட்டிவ் தான். 6 அப்படிங்கிற நம்பர் சொல்லும்பொழுது 6ன்னு வந்தால் கன்னி. கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் யாரு? 3, 8 குடையவர். அவர் போய் 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். 12 குடைய சூரியன் சாரம். இப்போ இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா 3, 5, 8, 12 பயங்கரமான ஒரு மன கஷ்டத்தில் இவங்க இருக்காங்க. டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்காங்க. ஈவன் சூசைடே பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இவங்க மன இதில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, தைரியமாக இருங்க. இதை வந்து நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இது இப்படியே இருக்காது, நல்ல காலம் உங்களுக்கு வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்கள வந்து பேசிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். ஓகே. ரொம்ப பயமுறுத்தாமல், இப்போ ரொம்ப மன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அந்த 3, 5 3ங்கிறது மனசு, 5ங்கிறது ஆழ் மனசு, 8ங்கிறது பயம், தற்கொலை எண்ணம், இதெல்லாம் 12ங்கிறது அதுவும் நஷ்டம், விரயம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க. ஸோ கன்னியா லக்னத்துக்கு இது ஃபேவரபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. 7 7 அப்படிங்கிறது துலாம். துலாம். துலாத்துக்கு வந்து செவ்வாய் 2, 7 குடையவர். அவர் போய் 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். உட்காந்து அவரோட நட்சத்திரம் வந்து 11 குடைய லாபாதிபதி சூரியன் சாரம் பெற்று அந்த சூரியனும் 4ல் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி சொல்லணும்? ஒருவேளை நீங்கள் ஏதாவது சொத்து வாங்க போகிறீங்க. ஏன்னா 2, 4, 11 சம்மந்தப்படும் போது ஒரு சொத்து ஏதோ ஒன்று பார்த்துருக்கோம், அது வாங்கலாமா? அது வந்து எனக்கு லாபமாக இருக்குமா? எனக்கு அதனால நன்மையா? அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் தான். ஏன்னா இது 2, 4, 11 கனெக்ட் ஆகும்போது இது ஒரு நல்ல விஷயம், சாதகமான நேரம் தான். ஏன்னா 11 சம்மந்தப்பட்டுருச்சு இல்லையா? ஆமா. அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் தான், நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 8 அப்படிங்கிற ஒரு நம்பரை சொல்றாங்க. 8ன்னு வரும்போது விருச்சிகம். விருச்சிகம். விருச்சிகத்துக்கு செவ்வாய் யாரு? 1, 6 குடையவர். அவர் போய் 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. 3ல் உட்கார்ந்து 10 குடைய சூரியன் சாரம் பெற்று சூரியனும் 3ல். அப்போ இவருக்கும் உத்தியோக சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் அவர் கேட்குறாரு. நான் ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணி உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் வரத்துக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். எனக்கு எப்போ கிடைக்கும்? எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 1, 6 6ங்கிறது கடினமான உழைப்பு, 3ங்கிறது முயற்சி, 10ங்கிறது ஜாபு, ப்ரொஃபஷன். ஸோ இதை வந்து அழகாக நம்ம கோர்த்து லிங்க் பண்ணி இது பாசிட்டிவாக தான் இருக்குது, கிடச்சிடும். எப்போ கிடைக்கும்னு கேட்டால் இதே இதுதான். நம்ம சந்திரன் வந்து சூரியனை தொடும் காலம் கிடைக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் தசாபுக்தியெல்லாம் போட்டு பார்க்க முடியும்னா அதையும் சொல்லலாம். இப்போ இன்றைக்கி போடுற இந்த கோச்சார சார்ட்டுக்கே தசாபுக்தியெல்லாம் போடலாம். நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த 11ஆம் பாவமும் அதுக்கு ஒத்துழைக்கும் போது உங்களுக்கு அந்த தசா புக்தி அந்தரம் சூட்சம பிராணம்னு எல்லாம் அந்த லெவலுக்கு போய் பார்த்து நீங்கள் சொல்லிடலாம் எப்போ கிடைக்குங்கிறது. 9 அப்படிங்கிற எண். 9 தனுசு. கேட்கவே வேண்டாம், சூப்பர். தனுசுக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய் யார்? பஞ்சமாதிபதி. 5, 12 குடையவர், சாதனை சித்தி. அந்த செவ்வாய் போய் 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாதனை சித்தி பண்ணியிருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு தன வரவாக மாறப்போகுது. அந்த செவ்வாயும் பாக்யாதிபதி சூரியன் சாரம் பெற்று அந்த சூரியனும் 2ல். அப்போ எவ்வளோ அழகா இது எல்லாமே கனெக்ட் ஆகுது இல்லையா? லக்னம் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 2ஆம் இடம். அப்போ இவங்களுக்கு சூப்பர் டூப்பர் இன்னைக்கு பலன் வந்து எக்ஸலண்ட்டாக வரும். கேட்ட கேள்வி வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஆமாம். சொல்லிடலாம்.
10 அப்படிங்கிற எண்ணை செலக்ட் பண்றாங்க? 10ன்னா மகரம். மகரத்துக்கு செவ்வாய் யாரு? 4, 11க்குடைய பாதகாதிபதிங்கிற டைட்டில் அவருக்கு வந்துடுது. ஸோ அவர் போய் லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு. லக்னத்தில உட்காந்து 8க்குடைய சூரியன் சாரம். அப்ப இதுவும் கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா, அந்த செவ்வாய் வந்து மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியாகி, அவர் லக்னத்திலேயே உச்சம் பெற்று, அவர் நின்ற சாரநாதன் சூரியன் 8க்குடைய சூரியனாகி, அந்த சூரியனும் லக்னத்தில் அப்படிங்கும்போது, கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு என்ன மனக்கசப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். இல்ல உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். இல்ல இவங்களுக்கு சாதகமற்ற ஒரு நிலை இவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. ஸோ அத வந்து அவங்க ரொம்ப வருத்தத்தோட தான் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு கிரகநிலை அவங்களுக்கு அப்படி இருக்கு. அதனால இவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரபிளா இன்னைக்கு சொல்ல முடியாது. ஓகே. 11 அப்படிங்கிற 11ங்கிறது கும்பம். கும்பத்துக்கு வந்து செவ்வாய் யாரு? 3, 10க்குடையவர். அவர் போய் 12ஆம் பாவத்துல மகரத்துல உட்கார்ந்து 7க்குடைய சூரியன் சாரம் பெற்று சூரியனும் 12ல். அப்போ இவருக்கு வேலை வாய்ப்பு ஏதான வெளிநாட்டுக்கு போற மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கலாம். நான் போலாமா? எனக்கு அது சாதகமா இருக்குமா? நல்லதா? அப்படின்னு கேட்கலாம். போலாம். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது முற்றிலும் புதிய சூழல் இல்லையா? அப்போ அது மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுறதுனால அது இல்ல பாசிட்டிவா? மறைவு ஸ்தானமா இருந்தாலும் 12ங்கிறது முற்றிலும் புதிய சூழலுக்கு போறது. இந்த இடத்த விட்டு இப்ப கரண்ட் லொகேஷன்லேருந்து வெளியில போறது. ஏன்னா ஆல்ரெடி செவ்வாய் 3 குடையவர். அவர் 12ல இருக்கார். 3, 12 அப்படின்னாலே குவிட்டிங் ஃப்ரம் த கரண்ட் லொகேஷன். இங்கேருந்து வெளியில போறது. 12ன்னு வரும்போது முற்றிலும் புதிய சூழல். இல்ல அதர் ஸ்டேட். இப்போ வந்து வெளிநாடு இல்லனாலும் வெளி வெளி மாநிலம் மாநிலம். அப்படி கூட போலாம். ஸோ இது மாரி போலாமா? எனக்கு அது சாதகமா இருக்குமான்னா, நல்லா போலாம் தாராளமா. ஏன்னா கிரகங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து அழகா சொல்லுது நமக்கு. அத டீகோட் பண்ணி நம்ம சொல்றோம் அவ்வளோதான். இறுதியா 12 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து 12க்கும் செலக்ட் சூப்பர். பண்றாங்க. அதாவது மீனத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தன பாக்யாதிபதி செவ்வாய், அவர் போய் 11ங்கிற லாபஸ்தானத்தில உட்கார்ந்து, அவர் வந்து 6க்குடைய சூரியன் சாரம். சூரியனும் 11லயே உட்கார்ந்துருக்காரு. அப்ப 6, 11 அப்படிங்கிறது வெற்றி. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, அதில பாஸ், சக்சஸ். இல்ல ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருந்தா, அதுலயும் சக்சஸ். வந்து தன பாக்யாதிபதி. ஸோ கோர்ட்டு கேஸில் வின் ஆகி இவங்களுக்கு பணம் வரப்போகுது. அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒன்று இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னும் சொல்லலாம். எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பிரசனம் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா, எந்த பேஸ்ல நமக்கான விடை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னைக்கு நிச்சயமா எல்லாருக்குமே பதில் கிடைச்சிருக்கும். ஏன்னா, ஒரு ஜோதிடர்கள் எந்த மாரி விஷயத்த ஆராய்ஞ்சு, அத எண்கள் வாரியா வச்சு நமக்கு வந்து கரெக்ட்டான ஒரு பதில் சொல்றாங்க. இதை தாண்டி அதுக்கப்புறமா அவங்களுடைய சுய ஜாதகம், அதே நிச்சயமா. மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள வச்சு இருக்குன்னு இன்னைக்கு பிரசனத்த பத்தி நல்ல ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி மேம். வணக்கம்.